ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் டாக் தமிழ். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட ஆதரவு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் தொடர்ந்து இந்த 24x7 வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். சரி, இன்றைக்கி சௌந்தர்யாவுக்கும் அன்சிதாவுக்கும் பயங்கரமான சண்டை ஒன்று வெடிச்சிருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்து இந்த ஈவில் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் தொடங்குச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே மஞ்சரியிலேருந்து எல்லாருமே அவங்கவுங்களோட இஷ்டத்துக்கு ஒரு சில விஷயங்களை அவங்க மனசில் இருக்க விஷயங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவங்கள முட்டை குடிக்க சொல்கிறது. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா பச்சை மிளகா சாப்பிட சொல்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நம்ம தர்ஷிகா வந்து இவ ஜெஃப்ரியை வந்து 100 உக்கி போட சொன்னாங்க. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அன்சிதாக்காக. ஸோ அன்சிதா வந்து நான் கோவப்பட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஜெஃப்ரியை வந்து உக்கி போட சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அன்சிதா வந்து கிட்டத்தட்ட 100 உக்கி ஜெஃப்ரி போடுற வரைக்குமே உடஞ்சி வெளியே வராமல் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஆனந்தி கிட்ட போயிட்டாங்க. ஸோ ஆனந்தியை வந்து அதே மாதிரி ட்ரிகர் பண்ணுற வேலைகள் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனந்தியை அதே மாதிரி ப்ரொவோக் பண்ணி சாரி கேட்க சொல்லி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிகிட்டு இருந்தார் தீபக்கு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து உடஞ்சி எழுந்த அன்ஷிதா வந்து தர்ஷிகாவை பார்த்து நீங்கள்லாம் வந்து மனுஷங்களே கிடையாது, நீங்கள்லாம் மிருகங்கள் அப்படின்னு சொல்லி, உண்மையாகவே நீங்கள்லாம் அரக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்ற மாதிரி கத்தி வெளியே ஓடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்லினும் சௌந்தர்யாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா அங்கே பாதிக்கப்பட்டது யாருன்னா ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரி வந்து தன்னோட குரூப்பில் இருக்க ஒரு ஆள், ரெண்டாவது தன்னோட தம்பி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஜாக்லின் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து தர்ஷிகா கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணாங்க. ஸோ நீ வந்து விளாட்றதே சரியில்லை, நீ என்ன விளாட்ற, கேமாக விளாட்ற அப்படின்ற மாதிரி. இதில் வந்து தர்ஷிகா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கோவம் ஆயிட்டாங்க. இதில் என்ன கேம் விளாட்றதுக்கு தானே வந்திருக்கோம், கேம் விளாடாமல் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்துட்டு நீ போ முதல்ல, நீ அங்கிட்டு போ அப்படின்னா அப்படியே 2 பேருமே நீ போடி வாடின்ற வாக்குவாதம் வந்துருச்சு. இதில் பார்த்தோம்னா தர்ஷிகா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இது ஒன்றும் நான் அங்கிட்டு போய் விளாட்றதுக்கு உன் இஷ்டத்துக்கு விளாட்றதுக்கு இது வந்து உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னதுமே வந்துட்டு இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பர்சனலாக ஹர்ட் பண்ண மாதிரி ஜாக்லினும் சௌந்தர்யாவும் எடுத்துகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரொம்பவே ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பெருசாக போச்சு. எப்படி இப்படி பேசலாம், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு காமன் பிளேஸில் உங்கள் அப்பா வீடான்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை வந்து ஜாக்லின் போய் வந்து கன்சோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அன்ஷிதா கிட்ட போய் நின்று மறுபடியும் வந்து சௌந்தர்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன விளாட்றியா, நீ விளாட்றதே சரியில்லை, நீ உண்மையான டெவில், நீ ஆனால் நடிக்கிற, உனக்காக நீ விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் வந்து பயங்கரமாக அன்ஷிதா கிட்ட போய் நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் வந்து வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே வந்து கேம் அப்படியே ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் போச்சு. இதில் ஜாக்லினும் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு சீப்பான கேமை எங்களுக்கு விளாடவே தெரியல, விளாடவும் வரல, நாங்கள் விளாடவே வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெவில் டீமில் இருக்க எல்லாருமே வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று கேமுக்குள்ளே வரீங்கன்னா கேமுக்குள்ளே வாங்க, இல்லை அப்படின்னா வந்து உங்களை ஜெயிலில் போடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இது வந்து ரொம்ப நேரம் காரசாரமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து டெவில் டீம்லேருந்து வந்து தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வேணும்னே வந்து உங்களை அப்படி கேட்கல, எந்த மீனிங்லையும் நான் அப்படி சொல்லலை, எனக்கும் அப்பா இல்லை, ஸோ நான் அப்படி ஒரு அர்த்தத்தில் சொல்லலை, அப்படி உங்களுக்கு பட்டிருந்துச்சு அப்படின்னா சாரி அப்படின்ற மாதிரி சாரி கேட்குறாங்க தர்ஷிகா வந்து ஜாக்லின் கிட்ட. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப நேரம் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூதாகரமாக தான் வெடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த டாஸ்கில் இன்னும் அடுத்தடுத்து என்ன சண்டை வரப்போகுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம பிக் டாக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியான இன்னும் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.